நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர். செயற்கரிய செய்கலாத்தார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர். முடியாது என்பவர் சிறியோர். The great people will those things which are difficult to be done, but the small people cannot do it. பணியுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. அடக்கமான பண்பும் இனிமையான பேச்சும் இயல்பு தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறில்லை. Humility and sweetness of speech are ornaments of man, all other are not. இந்த திருக்குறளில் மற்று வந்துள்ளது ஆதனால் உவமையணி. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெரு மகிழ்ச்சி அடைவாள். If a mother hears her son getting praised as noble and learned, she will feel more joy than what she feel at his birth. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார். என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். To selves belong the loveless ones, to others the loving even to bones. களவினால் ஆகிய ஆக்கம் அளவு இறந்து ஆவது போல கெடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளரது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். The property which is acquired by fraud will entirely perish, even while it seems to increase. தன் குற்றம் நீக்கி பிறார் குற்றம் காங்கிற பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறாருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. No faults will remain in the king who has put away his own evils and looks after the evils of others. வெள்ளத்து அணையா மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர் போக்கல் வளரும். ஓக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். The stalks of water flowers are proportionate to the depth of water, so it follows that men's greatness is proportionate to their mind. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறிவும் தேரா இடும்பை தரும். ஆராயமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு. செய்த பின் அவற்றை பெற்றி ஐயப்படுத்தலும் தீராத இடும்பை தரும். Who trusts an untired stranger brings disgrace remedialess on all his race. காலம் கருத்தி இருப்பவர் கலங்காது, நாளம் கருத்துப்பாவர். உலகத்தை வெல்ல கருத்துபவர் கலங்கமல் உரிய காலத்துக்கு காத்திருப்பர். They who thoughtfully considered and wait for the right time for action may successfully conquest of the world. நாளம் கருத்தினும் கைக்குடும் காலம் கருத்தி இதத்தால் செய்யின். உரிய காலத்தில் பொருத்தமான இடத்தில் ஒரு செயலை செய்தால் உலகத்தைய பிற கருத்தினாலும் கிடைத்துவிடும். The pendant world's dominant may be won in fitting time and place by action done. திருக்குறள். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கச் சொல். கருத்துக்கதை. ஒரு அலுவலகத்தில் ரவி மற்றும் அருண் என்ற 2 நண்பர்கள் வேலை செய்து வந்தார்கள். அருண் தனது வேலையில் சில தவறுகளை செய்ததால் குழுவின் வேலை பாதிக்கப்பட்டது. இதனால் ரவிக்கு கோபம் வந்தது. அருண் முன்னிலையில், இந்த வேலையை நீ கவனமாகச் செய்ய வேண்டும், உன் தவறால் எல்லாருக்கும் சிரமம் வருகிறது என்று ரவி கடுமையாகவே சொன்னான். அருண் அதை பொறுத்து கொண்டான். தனது தவறையும் ஒப்புக்கொண்டான். ஆனால் அதே நாள் மாலையில் அருண் இல்லாதபோது சிலர் முன்னிலையில் ரவி அவனைப் பற்றி தவறாக பேசி அவன் குறைகளை மிகைப்படுத்தி பேசினான். இது அருணின் காதில் விழுந்தது. அவன் மனம் மிகவும் வேதனையடைந்தது. பின்னர் அந்த அலுவலக மேலாளர் ரவியை அழைத்து, ஒருவரின் தவறை அவர் முன் நேரடியாகச் சொல்வது சரி, ஆனால் அவர் இல்லாதபோது புறங்கூறுவது நம்பிக்கையையும் மரியாதையையும் கெடுக்கும் என்று அறிவுரை கூறினார். அப்போது ரவி உணர்ந்தான், நேருக்கு நேர் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் ஒருவரின் பின்னால் பேசுவது தவறு என்று. நோய் நாடி. நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வைப்ப செயல். நோயை ஆராய்ந்து நோயின் காரணத்தை கண்டறிந்து அதை தணிக்கும் வழியை தேர்ந்து அதற்கேற்ற முறையில் செயல்பட வேண்டும். உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும்.
உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும். இறை காக்கும் வயகமெல்லாம் அவன முறை காக்கும் முட்டாச் செய்யின். உலகத்து உயிர்கள் எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், ஆனா அவரது குற்றமற்ற ஆட்சியை காப்பாற்றும். The king defends the whole world in justice. Administrated without defect defends the king. ஏவவும் செய்கலாம் தான் தேரான் உயிர் போம் அளவும் ஒரு நோய். சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் சாகும் வரை உள்ள நோயாகும். A fool will not perform his duty even when advised nor ascertain them himself. Such a soul is a burden till it departs. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். எண்ணியவர் மன உறுதி உடையராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார். இந்த திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி சொல் பொருள் பின்வரு நிலையணி. If those who have planned possess firmness, they will obtain what they have desired, even as they have desired it. இன்றைய திருக்குறள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதன்று, அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது மிக நல்லது. நன்றி என்றால் உதவி, மறப்பது என்றால் மறத்தல், நன்று என்றால் நன்மை, அன்று என்றால் இல்லை, அன்றே என்றால் அக்கணமே. இன்றைய திருக்குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்யா பழி. ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவார்கள், ஒழுக்கம் தவறுபவர் அடையக பழிகளை அடைவார்கள். True decorum is a source of dignity. Those who break the rules endure even undeserved censure. For more info, like, share and subscribe Adirai Study Circle YouTube channel. இன்றைய திருக்குறள் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஒரு செயலை செய்பவருக்கு வலிமை தருவது பணிவுடன் நடத்தலே. அதுவே சான்றோர்க்கு தம் பகைவரை பகையில் இருந்து மாற்றி நண்பனாக்குவதற்கு ஏற்ற கருவியாகும். ஆற்றுவார் செயல் செய்பவர், ஆற்றல் வலிமை, மாற்றார் பகைவர். இலக்கண குறிப்பு: பணிதல் தொழில் பெயர், ஆற்றுவார் மாற்றார் வினையாளனையும் பெயர். For more info, like, share and subscribe to Adirai Study Circle YouTube channel. இன்றைய திருக்குறள் செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்கு உணவாகிய நல்லறிவு கிடைக்காத பொழுதில் வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும். வயிற்றுக்கும் இழிவு சிறப்புமை இந்த குறள் கேள்வியின் சிறப்பை கூறுகிறது. For more info, like, share and subscribe Adirai Study Circle YouTube channel. இன்றைய திருக்குறள் நவில் தொறும் நூல் நயம் போலும் பயில் தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்களின் பொருள் கற்க கற்க இன்பம் தரும், அதுபோல பண்புடையாரின் நட்பானது பழக பழக இன்பம் தரும். இத்திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. For more info, like, share and subscribe to Adirai Study Circle YouTube channel. இன்றைய திருக்குறள் சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்றில். ஒருவருக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவருடைய புகழையும் கெடுக்கின்ற சூதை போல வறுமை தருவது வேறொன்றுமில்லை. Gaming brings many woes and ruins fair renown. Nothing to want brings men so surely down. For more info, like, share and subscribe Adirai Study Circle YouTube channel. இன்றைய திருக்குறள் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்மையும் உண்மையாக கருதப்படும். Falsehood may take the place of truthful word if blessings free from fault it can afford. For more info, like, share and subscribe Adirai Study Circle YouTube channel. இன்றைய திருக்குறள் இழுக்கல் உடையுழி ஊன்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார்வாய் சொல். வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல நல்ல ஒழுக்கமிக்க பெரியோரின் வாய்ச்சொற்கள். ஆம், புரிகிறது. பெரியோரின் வாய் சொற்கள் வாழ்க்கைக்கு என்றும் நமக்கு உதவும். முற்றிலும் உண்மை. அது சரி குழந்தைகளே. அருமை. தினம் ஒரு திருக்குறளை கற்று வாழ்வில் மேன்மையடைவோம். ஆம், இது நமது பாரம்பரியம். அரே, தினமும் படிப்போம். For more info, like, share and subscribe Adirai Study Circle YouTube channel. It's great for learning. Don't miss it. இன்றைய திருக்குறள் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுங்கப்படும். அருமையான குறள். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்கா இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். இந்த திருக்குறள் பொறுமையின் சிறப்பினை பற்றி கூறுகிறது. பொறுமை மிக முக்கியமான பண்பு, அது மெய்தான்.
For more info, like, share and subscribe. Adirai Study Circle, our YouTube channel. இன்றைய திருக்குறள். மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. மனதோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான். For more info, like, share and subscribe to Adirai Study Circle YouTube channel. இன்றைய திருக்குறள். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். நன்மை இது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். The wise who seek after rare pleasure will not speak words that had much weight in them. For more info, like, share and subscribe Adirai Study Circle YouTube channel. இன்றைய திருக்குறள். அன்பு நான் ஒப்புரவு, கண்ணோட்டம் வாய்மையோடு, 5 சார்பு, ஊன்றிய தூண், அன்புடைமை, நானும் பிறருக்கு உதவுதல், உயிர்கள் இடத்து இரக்கம், உண்மை பேசுதல் ஆகிய 5ம் சான்றாண்மையை தாங்கும் தூண்களாகும். ஒப்புரவு என்றால் உதவுதல், கண்ணோட்டம் என்றால் உயிர்களிடத்து இரக்கம் கொள்ளுதல், வாய்மை என்றால் உண்மை பேசுதல். For more info, like, share and subscribe to Adirai Study Circle YouTube channel.